அசீம் முனீர் இந்த விஷயத்த சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல. இப்ப பலுசிஸ்தான்ல 2 இடத்துல பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நோக்கி பிஎல்ஏ பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாமளே நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா இப்போ அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா வந்து சைனாவுடைய ஆதிக்கம் எங்க அடிச்சா சைனாக்கு வந்து வலிக்குமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க. அதுல ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா 2 இடம் பலுசிஸ்தான்ல ஜமூரான் அப்புறம் வந்து குவெட்டா. இந்த 2 இடத்துல வந்து பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, பாகிஸ்தானுடைய ஆர்மி, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய துணை ராணுவ படை இவங்க 2 பேரையும் வந்து மையப்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜமூரான்ல நடந்த அந்த தாக்குதல்ல வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி கான்வாய், அவங்களுடைய ஆர்மி கான்வாய் வந்து குண்டா குப்ரான் அப்படிங்கிற அந்த பகுதியில வந்து போகும்போது அங்க வந்து வெடிகுண்டு வச்சு 2 வாகனத்தை தாக்குதல்ல வந்து துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, அதுல ஒரு வாகனம் வந்து ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டா வந்து நொறுங்கிடுச்சு. இன்னொரு வாகனம் ஓரளவுக்கு வந்து நொறுங்கி இருக்கு. அந்த கம்ப்ளீட்டா நொறுங்கின அந்த கான்வாய் வாகனத்தில் இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 5 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவங்க வந்து எனிமி டிஸ்ட்ராய்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இன்னொரு தாக்குதல் வந்து குவெட்டால நடக்குது. குவெட்டால என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கையெறி குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் நூர்லா அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில அதிகாரிகள் வந்து காயமடைகிறாங்க. சோ இப்ப இந்த 2 தாக்குதல அசீம் முனீர் இந்த வார்த்தை, இந்த பொன்னான வார்த்தை இஸ்லாமாபாத்ல இருந்து உச்சகட்ட திமிர்ல உதித்த வார்த்தைகள் எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, பாகிஸ்தானுடைய ஆர்மியை போட்டு பொளக்கிறதுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு.